Aachi Kitchen King Masala use பண்ணி ஒரு சூப்பரான மட்டர் பன்னீர் பண்ண போறோம். Welcome and welcome to Aachi Next Gen Cooking. இன்னைக்கு நாம ஒரு சூப்பர் டெலிஷியஸான பஞ்சாபி டிஷ் தான் பார்க்க போறோம். நைட் டின்னருக்கு சப்பாத்தி இல்ல நான் இருந்துச்சுன்னா இந்த டிஷ் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம அந்த அளவுக்கு ஃபுல்லாவே வலிச்சு எடுத்து காலி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம வீட்ல இருக்க கிட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான டிஷ் அப்படினே சொல்லலாம். வீட்ல இருந்துட்டே டாபால சாப்பிட்ட ஃபீல் கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த டிஷ் தரப்போகுது. இன்னைக்கு இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட ஆச்சி கிச்சன் கிங் மசாலாவை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான மட்டர் பன்னீர் பண்ண போறோம். மட்டர் பன்னீர் செய்ய தேவையான பொருட்கள்: ஆச்சி கிச்சன் கிங் மசாலா 2 டேபிள்ஸ்பூன், ஆச்சி கீ 3 டேபிள்ஸ்பூன், ஆயில் 2 டேபிள்ஸ்பூன், chopped onion 3, green chillies 2, garlic cloves 4, ginger ½ inch, poppy seeds ½ teaspoon, cashew nut 5, chopped tomatoes 2, boiled peas ½ cup, fried paneer 250 grams, water ½ cup. இன்னைக்கு இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட ஆச்சி கிச்சன் கிங் மசாலாவை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான மட்டர் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். கடை நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி 3 ஆனியன்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இந்த ஆயிலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாப் பண்ண ஆனியன்ஸ் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாப்ட் ஆனியன்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு 2 சில்லிஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ½ இன்ச் இஞ்சி வந்து இதில் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக பூண்டு 4 பல், இது கொஞ்சம் நேரம் நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 கேஷ்யூ நட்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ½ டீஸ்பூன் கசகசா நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஊற வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த கசகசா எல்லா இதுலேயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி சாட்டே பண்ணிக்கோங்க. கசகசா மாதிரி கேஷ்யூ நட்டும் நான் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு தான் ஆட் பண்ணேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி 2 டொமேட்டோவை நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் வந்துட்டு சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் இப்போ நல்லா வதங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் இப்போ கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்து பண்ணி வச்சுருக்கேன். அகெயின் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். பேன் இப்போ சூடாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சுத்தமான ஆச்சி கீ வந்து ஆட் பண்ணுறோம். எதுக்காக ஆச்சி கீ அப்படின்னா இது ரொம்ப பியூராக இருக்கும் அண்ட் ஸ்மெல்லும் வந்து சூப்பராக நமக்கு வரும். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். கீ இப்போ நல்லா சூடாயிடுச்சு, சூப்பரான ஸ்மெல்லும் வருது. நெக்ஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சு இந்த பேஸ்ட்டை வந்துட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச இந்த பேஸ்ட்டை ஆச்சி கீயோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கீ கூட இந்த பேஸ்ட் நல்லாவே பிளெண்ட் ஆகிடுச்சு. அடுத்ததாக ½ கப் பீஸ் நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேன், இதை இந்த பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததான் ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். நம்ம இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட ஆச்சி கிச்சன் கிங் மசாலாவை இதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்லிப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லிப்பில் பார்த்தா இந்த கிச்சன் கிங் மசாலாவை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டிஷ் தான் பண்ண முடியும் அப்படியெல்லாம் கிடையாது. இதில் 6 வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ் வந்துட்டு நம்மளால் பண்ண முடியும். இதுலேயே ஒவ்வொரு டிஷ்ஷும் எப்படி எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு டைரக்ஷன்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்க்ரீடியன்ஸும் என்னென்ன கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பேக்கில் நம்மளுக்கு 6 வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். சரி, என்னென்ன வெரைட்டிஸ் அப்படின்னு பார்த்துடலாம். மட்டர் பன்னீர் அதுதான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். தம் ஆலு, வெஜிடபிள் கட்லெட், சன்னா கிரேவி மசாலா, பட்டர் சிக்கன், எக் கறி. ஆக்சுவலி இது ஒரு ஸ்பெஷலான மசாலா அப்படின்னே சொல்லலாம். ஒரே ஒரு பேக்கில் 6 வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து நமக்கு கிடைக்குது.
2 tablespoon of Kitchen King மசாலாவை இதில் ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மசாலா பேஸ்ட் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்துட்டு சாட்டே பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல்லும் வருது, அட் த சேம் டைம் கலரும் வந்துட்டு நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 1/2 கப் வாட்டர் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன், க்ளீனான வாட்டர். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லிட் போட்டு மூடி வச்சுடுங்க. கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மிட் கேப்பில் 250 கிராம் ஆஃப் பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பன்னீரை ஆட் பண்ணிடலாம். இந்த மட்டர் பன்னீரை வந்துட்டு நம்ம டின்னருக்கு வந்து ஸ்பெஷலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன மாதிரியெல்லாம் சாப்பிடலான்னா நானு, ரொட்டி, பூரி இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இது ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த டிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு அண்ட் கலர் எல்லாமே நல்ல ஒரு கிரேவி ஃபீல் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 250 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் வந்து ஆட் பண்ணோம். இந்த பன்னீர் இந்த கிரேவி கூட நல்லா வந்துட்டு பிளெண்ட் ஆகணும். ஸோ அது வரைக்கும் சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. நான் பன்னீர் அண்ட் பட்டாணி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஒரு டேஸ்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதில் பொட்டேட்டோஸ் வந்துட்டு பாயில் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் கார்ன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நமக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வந்துட்டு தரும். ஸோ ஃபைனலி மட்டர் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொதிச்சிட்ருக்கு அண்ட் பன்னீர் பீஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடலாம். ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மட்டர் பன்னீர் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மட்டர் பன்னீருக்கு சப்பாத்தி, ரொட்டி, பூரி, நான் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கண்டிப்பாக இது ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்த்தியாக குவாலிட்டியான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் உங்கள் வீடு தேடி வரணுமா? அதுக்கு www.archifoods.com லாகின் பண்ணுங்க. இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற ஆச்சி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் அப் டு 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் இருக்கு. எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே ஆச்சி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க, வீட்டில் சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம ஆச்சி நெக்ஸ்ட் இன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உணவே மருந்து உங்கள் ஆச்சி மசாலா. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன். Until then it's bye from Tara. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. And for also more quick and easy recipes, subscribe to our channel Aachi Next Gen Cooking. இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.archifoods.com.